வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்தியாவில் 58வது புலிகள் காப்பகம் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதை பற்றின முழு தகவலையும் பார்க்கலாம். இதற்கு முன்னாடி 57 புலிகள் காப்பகம் இருந்த நிலையில் இப்போது தேசிய பூங்கா 58வது புலிகள் காப்பகமாக நிறுவப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி இந்தியாவில் எதுக்காக புலிகள் காப்பகம் இதுவரை நிறுவப்பட்டிருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க. நாடு முழுவதும் பூங்காக்களும் தேசிய பூங்காக்களும் இருந்தாலும் கூட பல பல்லுயிர் பறவைகளும் விலங்குகளும் மனிதனாலையும் சுற்றுப்புற சூழல்னாலையும் அழிஞ்சிக்கிட்டே வந்துட்டுருக்கு. இதனால் இந்திய அரசு 1973ஆம் ஆண்டு அழிந்து போகும் அபாயத்தின் உயிரினங்கள் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் என்ற பாதுகாப்பு அமைப்பை உருவாக்குனாங்க. இதில் புலிகள் பாதுகாப்பு திட்டத்தை செயல்முறைப்படுத்தப்பட்ட அந்த ஆண்டு 9 புலிகள் பாதுகாப்பு பூங்காக்களை நிறுவியிருக்காங்க. சரி, இந்த 58வது புலிகள் காப்பகம் எங்கே நிறுவப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம். 58வது புலிகள் காப்பகம் எங்கே நிறுவப்பட்டிருக்குன்னா மத்திய பிரதேசத்தில் சிவபுரியில் மாதவ் தேசிய பூங்கா தான் 58வது புலிகள் காப்பகமாக நிறுவப்பட்டிருக்கு. மாதவ் தேசிய பூங்காவோட வரலாறு என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதவ் தேசிய பூங்கா சுதந்திர இந்தியாவிற்கு பிற்காலத்தில் முகலாய பேரரசர்கள் மற்றும் குவாலியர் மகாராஜாவின் வேட்டை மைதானமாக இந்த தேசிய பூங்கா இருந்து வந்திருக்கு. அப்போதைய அரசு பல உயிரினங்களை பாதுகாப்பதற்கு 1955ஆம் ஆண்டு மத்திய பாரத தேசிய பூங்காவாக அறிவிச்சிருக்காங்க. மத்திய தேசிய பூங்காவாக அறிவித்து பல ஆண்டுகள் கழித்து 1958ஆம் ஆண்டு தான் இதுக்கு தேசிய பூங்கா அந்தஸ்து கிடைக்கப்பட்டிருக்கு. இப்போது இருக்கக்கூடிய மாதவ் தேசிய பூங்கான்ற பேர் 1959ஆம் ஆண்டு நிறுவப்பட்டிருக்கு. சரி வாங்க, இந்த 58வது தேசிய பூங்கா எப்போ யாரால் எங்கே திறந்து வைக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம். இந்த 58வது தேசிய பூங்கா மத்திய பிரதேசம் சிவபுரியில் மத்திய பிரதேசத்தோட சிஎம் மோகன் யாதவ் அவர்களால் 10/3/2025ஆம் ஆண்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கு. இப்போது சரி, இந்திய அளவில் தற்போது 58 புலிகள் காப்பகம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் 5 புலிகள் காப்பகம் இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். தமிழ்நாட்டில் முதலாவதாக களக்காடு முண்டாந்துறை புலிகள் காப்பகம் KMTR. இந்த புலிகள் காப்பகம் தான் தமிழ்நாட்டிலே முதல் புலிகள் காப்பகம் நிறுவப்பட்டிருக்கு. இது எங்கே அமைந்திருக்குன்னா தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் கன்னியாகுமரி இரு மாவட்டங்களுக்கு இடையே தென்மேற்கு தொடர்ச்சி மலைக்கு இடையே அமைஞ்சிருக்கு. இரண்டாவதாக சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் 2013 நிறுவப்பட்டிருக்கு. இது ஈரோடு மற்றும் சத்தியமங்கல கோட்டை வனக்காடுகளை உள்ளடக்கிய பகுதியில் அமைஞ்சிருக்கு. மூன்றாவது ஆனைமலை புலிகள் காப்பகம். இந்த ஆனைமலை புலிகள் காப்பகம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள ஆனைமலையில் அமைந்துள்ளது. இதற்கு முன்னதாக பல்லுயிர் காப்பு தேசிய பூங்காவாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. நான்காவதாக முதுமலை புலிகள் காப்பகம். முதுமலை புலிகள் காப்பகம் நீலகிரி மாவட்டத்தில் அமைந்திருக்கு. இது நீலகிரி மலைகளுக்கு அடிவாரத்தில் இந்த புலிகள் காப்பகம் நிறுவப்பட்டிருக்கு. ஐந்தாவது மேகமலை புலிகள் காப்பகம். இந்த மேகமலை புலிகள் காப்பகம் இந்தியாவுடைய 51வது புலிகள் காப்பகம், தமிழ்நாட்டுடைய 5வது புலிகள் காப்பகம் தற்போது தான் நிறுவப்பட்டிருக்கு. இந்த புலிகள் காப்பகம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் நிறுவப்பட்டிருக்கு. இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 5 புலிகள் காப்பகமும் தமிழ்நாட்டில் உள்ள 6 மாவட்டங்களுக்கு இடையே தெற்கு மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு இடையே அமைஞ்சிருக்கு. சரி, ஓகே, இப்போ ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான டேவை பற்றி பார்க்கலாம். ஜூலை 29 நேஷ்னல் மற்றும் வேர்ல்டு டைகர்ஸ் டே. இந்த நாளில் தான் தேசிய புலிகள் தினம் அனுசரிக்கப்பட்டு வருது. சரி, இப்போது புலிகளோட எண்ணிக்கை என்னென்னு பார்க்கலாம். உலக அளவில் 2016ஆம் ஆண்டு 3890 இருந்து வந்திருக்கு. அதன் பிறகு 2023ஆம் ஆண்டு புலிகளோட எண்ணிக்கை என்னென்னா 5575 அதிகரிச்சிருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்.